தேவனுடைய பார்வையில தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யும், ஆண்டவரே எனக்கு நீதி செய்யும், எனக்கு ஆண்டவரே நன்மை செய்யும் என்று சொல்லி யாரெல்லாம் நான் தன்னை தாழ்த்தி செபிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்? நன்மை செய்வாராம். அவர்களை தேவன் அறிந்து கொள்வார். கர்த்தர் பெரியவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்ப்பார். அவர்களை நோக்கி பார்த்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் தாழ்த்தி தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் உங்களை நோக்கி பார்ப்பார். நான் வந்துட்டேன், கரெக்டான விதத்துல செயல்படுறேன்ற பெருமையான நினைவுகளோடு இராதீங்க. தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக வரும் பொழுது தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல கூட நம்ம வாசிச்சோம்னு சொன்னா கூட 30 அதிகாரத்துல 11வது வசனத்துல ஆசேரிலும் செபுலோனிலும் மனசேயின் கோத்திரத்திலும் இருந்து சிலர் மனத்தாழ்மை உள்ளவர்களாகி தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக வந்தாங்க, எருசலேமுக்குள்ளாக வந்தாங்க. ஏன் சொன்னா, இந்த எருசலேமில் நான் தாழ்மைப்பட்டு ஜெபித்தேன்னு சொன்னால் என்னை கண்ணோக்கி பார்க்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். என்னை அவர் உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே அவர் கொடுப்பார் என்று சொல்லி இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கடா? தாழ்மைப்பட்டவர்களாக எருசலேமுக்குள்ளாக வந்தார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அந்த ஜனங்கள் கர்த்தரை துதிக்கக்கூடியவர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பாருங்க. எங்க பார்ப்பாரு? ஆலயத்திற்குள்ளாக வந்து உங்களை தாழ்த்தும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் பெரியவர். பெரியவர் உங்களை பார்க்கணும் சொன்னா நீங்க தாழ்மைப்பட்டே ஆக வேண்டும். அதனால தான் யோவான் சொல்லுகிறாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி. அவர் பெரியவராக, அவர் பெரியவராக இருந்து காணப்பட வேண்டும். நான் சிரமப்படணும், நான் தாழ்த்தப்படணும். அப்படி தன்னை தாழ்த்தும் பொழுதுதான் நம்மோடு கர்த்தர் இருந்து பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்க எப்பேற்பட்ட அதிகாரியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வேலை ஸ்தலங்கள்ல வேலைகளை செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டாலும் நீங்க தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. உங்களுடைய வாழ்வில் தேவன் நிச்சயமாகவே உயர்வை கொடுத்து ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கனப்படுத்துவார்.